ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஷிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக அதே நேரத்தில் பயங்கர டேஸ்ட்டு தரக்கூடிய இந்த சிக்கன் கிரேவியை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நாம் இந்த சிக்கன் கிரேவியை கடாயில் செய்ய போகிறதில்ல, குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 5லேருந்து 6 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு. இதை இன்னும் நல்லா வதங்க விடுங்க. பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்போடு சேர்த்து தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ப்ராய்லர் சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் இதே மெத்தடில் நாட்டுக்கோழி சிக்கனையும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை சேர்த்ததும் இஞ்சி பூண்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் எந்த அளவுக்கு சிக்கனை இஞ்சி பூண்டோட வதக்குறோமோ அந்த அளவுக்கு சிக்கனில் இருக்க கவுச்சி வாசனைலாம் போய் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், சிக்கனோட கலரெல்லாம் நல்லா மாறி வந்திருக்கு. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்குனதால் அதில் இருக்க கவுச்சி வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 750 கிராம் சிக்கனுக்கு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் சிக்கனை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறதால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சிக்கன் கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்கும். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் கிரேவிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இதுதான், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே சிக்கன் நல்லா அப்சர்வ் பண்ணும்.
பாருங்கள், சிக்கன் நல்லா மசாலாவோட கோட்டாகி நல்லா வதங்கி வந்திருக்கு, எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குளிர்காலத்தில் மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா சளி இருமலுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. மிளகுத்தூள் சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விடும். அதனால் 1 கப் தண்ணியே போதும். தண்ணி சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா குக்கரோட மூடி போட்டு 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். நாலு விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. மசாலாவும் நல்லா சுண்டி கரெக்டாக வந்திருக்கு. இந்த சிக்கன் கிரேவி சாம்பார், ரசம், கீரைக்கெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டமில் இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவிக்கு நாம் பட்டை வகை சேர்க்க தேவையில்லை, தேங்காய் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டைம் சேவிங்கில், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. முக்கியமாக குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சிக்கன் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.